சேலம் ஓமலூரில் ரயில்வே தண்டவாளத்தில் மர்மமான முறையில் உயிரிழந்து கிடந்த ஆட்டோ ஓட்டுநரின் உடலை வாங்க மறுத்து உறவினர்கள் இரண்டாவது நாளாக போராட்டம் மேற்கொண்டு வருகின்றனர். ஓமலூர் அருகே உள்ள கோமாளியூரைச் சேர்ந்தவர் சையத் இம்தியாஸ் தனது வீட்டின் அருகே உள்ள ரயில்வே தண்டவாளத்தில் உடலில் காயங்களுடன் இறந்து கிடந்தார். சேலம் அரசு மருத்துவமனையில் இம்தியாஸின் உடல் நேற்று பிரேத பரிசோதனை செய்யப்பட்ட நிலையில் தனது மகனின் உயிரிழப்பிற்கு காரணமானவர்களை கைது செய்யும் வரை உடலை வாங்கப் போவதில்லை என்று அவரது பெற்றோர் கூறினர். இதனால் இம்தியாஸின் உடல் சேலம் அரசு மருத்துவமனை பிரேத பரிசோதனை கூடத்திலேயே வைக்கப்பட்டுள்ளது. இரண்டாவது நாளான இன்றும் சடலத்தை வாங்க மறுத்து பெற்றோர்கள் போராட்டம் மேற்கொண்டு வருகின்றனர். நல்லா பண்ணவன் இப்படி அடிச்சு பூரா துண்டு துண்டா பண்ண மாதிரி காலை பூரா காயம் பண்ணி எல்லாம் பண்ணி கொண்டு போட்டிருந்தாங்க. ஆனா அவன் சாவரவெல்லாம் கிடையாது. அவங்க சித்தப்பாலாம் வந்து மிரட்டினாங்களாம். அப்புறம் அந்த பக்கம் எங்க 4 பேர் வந்து ஞாயிற்றுக்கிழமை மிரட்டிருக்காங்க. எங்களுக்கு தெரியாது. இப்ப இந்த சம்பவம் நடந்த வாட்டி தான் எங்க கிட்ட சொன்னாங்க, அங்கே ஓம இருந்தவங்க இப்படிலாம் ஆயிருக்குதுன்னு. அப்பவே சொல்லியிருந்தா நாங்க ஏதோ ஒண்ணு பண்ணியிருந்திருப்போம். எங்களுக்கு ஒரு நீதி வழங்கி எங்க பையனுக்கு என்ன இந்த கதி ஆதாங்களாம் அந்த இதுல புடிச்சு வச்சு இது செஞ்சு கொடுக்கணும் எங்களுக்கு. அதுதான் எங்களுக்கு வேணும். எங்க பையனுக்கு இவ்வளவு தூரம் ஆன பின்னாடி நான் பாடி வாங்க மாட்டேன், இது செய்ய மாட்டேன். என் பையன் எப்படி திரும்பி எனக்கு ஒரு நீதி வழங்கி எனக்கு வேணும் சார்.